ஐயா தனித்தமிழ் இயக்கம் கண்ட மறைமலை அடிகளார் அவர்களை பற்றி நாம் ஒரு சில கருத்துக்களை கேட்டு தெளிவோம். ஐயா மறைமலை அடிகளார் அவர்கள் தன்னுடைய இயற்பெயர் வேதாச்சலம். அவர் நாகப்பட்டினம் மாவட்டம் காடம்பாடி என்ற ஒரு சிற்றூரில் பிறந்தவர். 1876ஆம் ஆண்டு ஜூலை 15ஆம் நாள் பிறந்தார். சிறு வயதிலேயே அவர் ஒரு பெரிய தமிழ் பற்றாளராக உணர்வாளராக திகழ்ந்தார். தன்னுடைய 22ஆம் வயதில் சென்னையில் இருக்கின்ற கிறித்துவ கல்லூரியில் தமிழ் ஆசிரியராக பொறுப்பேற்று பணியமர்ந்தார். அந்த நாட்களில் அவர் நமது முப்பாட்டன் முருகன் மீது மிக பெரும் பற்றுடையவராக இருந்ததினால் நிறைய பாடல்கள் முருகனை பற்றி எழுதியிருக்கிறார்கள். அதே போல கிறித்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றும் போது அந்த பள்ளியில் ஒரு சட்டம், திடீரென ஒரு சட்டம் அவசர பிரகடனம் செய்திருக்கிறார்கள். ஆங்கிலமும் சமஸ்கிருதம் மட்டுமே அங்கு பயிற்று மொழியாக இருக்கணும், தமிழ் என்பது ஒரு விருப்ப பாடமொழியாக இருக்கலாம் என்று ஒரு சட்டம் இயற்றுறாங்க. அந்த சட்டத்தை எதிர்த்து ஐயா அவர்கள் போராடி பேசியிருக்காங்க. அதற்கு அந்த நிர்வாகம் செவிமடுக்காததால் அந்த பணியே துறந்தவர் ஐயா மறைமலை அடிகளார். அது மட்டுமல்ல, இந்தி திணிப்பு எதிர்ப்பை எதிர்த்து அந்த போராட்டத்தில் முழுமனதாக தன் வாழ்நாள் பெரும்பான்மையான பகுதி அவர் அந்த இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற்று சிறை சென்றவர். அதனால இந்தி எதிர்ப்பு போராட்டங்கள்ல கலந்துகிட்ட முதன்மையானவர் ஐயா தனித்தமிழ் இயக்கம் கண்ட மறைமலை அடிகள். அதே போல நமது தாய்மொழி தமிழில் பிறமொழி கலக்கக்கூடாது என்று தனித்தமிழே அந்த இயக்கமே அதற்கு தான் ஆரம்பிச்சது. எந்த ஒரு பிறமொழி சொல்லும் நம்ம தமிழ்ல கலக்கக்கூடாது. எழுதுவதோ பேசுவதோ தமிழாக இருக்கணும், அதுவும் தனித்தமிழாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய நோக்கம். அதற்கேற்றார் போலவே பல்வேறு மேடைகளில் பேசும்போது, பல்வேறு நூல்கள் எழுதும்போது தனித்தமிழிலேயே எழுதியும் பேசியும் வந்தார்கள். ஐயா நம்மை விட்டு பிரிந்த நாள் 1950. இதே நாள் செப்டம்பர் 15ஆம் நாள் தான் ஐயா நம்மளை விட்டு பிரிந்தார்கள். அவர் பிரிந்தாலும் அவர் வழி வருகிற மானத்தமிழ் பிள்ளைகள் நாம் அவருடைய நினைவை போற்றும் இந்நாளில் அவருக்காக புகழ் வணக்கமும், அதே போல நான் பிறந்து வளர்ந்த மன்னார்குடியில் மண்ணின் மகன் அன்பு தம்பி விக்னேஷ் அவர்கள் கடந்த 2016இல் நாம் தமிழர் கட்சி முதலாக தேர்தலை சந்திக்கும் போது 14 நாட்கள் நானும் தம்பி விக்னேஷ் அவர்களும் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டோம். அவருடைய சிறு வயது எத்தனையோ கனவுகள் அவருக்குள் இருந்திருக்கும். தன் இளமை வாழ்க்கையை எப்படியெல்லாம் வாழலாம் என்று பல்வேறு கனவுகளும் ஆசைகளும் இருந்திருக்கும். ஆனாலும் அவற்றையெல்லாம் துரத்தி எறிந்துவிட்டு இந்த மண்ணிற்காகவும் மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் உளமாற நேசித்து களத்தில் நின்று போராடிய ஒரு பெருமகன் தான் தம்பி விக்னேஷ். நம்மை விட வயதில் சிறியவனாக இருந்தாலும் ஒரு அறிவிலும் ஆற்றலிலும் அந்த தமிழ் தேசிய பற்றிலும் நம்ம இனம் விடுதலை அடைய வேண்டும் என்ற பெரும் நோக்கத்திலும் பெரியவன், மிகப்பெரியவன். காவிரி மேலாண்மை வாரியத்தால் அறிவிக்கப்பட்ட இந்த இடைக்கால தீர்வு, அதன்படி நமக்கு வழங்க வேண்டிய அந்த உரிமை, அந்த நீர் நமக்கு கிடைக்கப்பெற வேண்டும் என்பதற்காக நாம் தமிழர் கட்சி 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஒரு பேரணி நடத்தியது. அந்த பேரணியில் தன் உயிரை கொடுத்தாவது நம் உரிமையை மீட்க வேண்டும் என்பதற்காக யாதொரு இடமும் சொல்லாமல் 13ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நான் குவைத்தில் இருக்கும்போது என்னோட பேசியவர் தம்பி மாலை நேரம் ஒரு நாள் 13ஆம் தேதி பேசியிருக்கிறோம். 14ஆம் தேதி இந்த பேரணிக்கான எல்லா ஏற்பாடுகளும் நடக்குது. அன்னைக்கு தான் பேரணி நடக்குது. 15ஆம் தேதி தம்பி நம்மளை விட்டு பிரிகிறார்.
தன் மீது பெட்ரோலில் மூழ்கிய துணியை இடுப்பில் கட்டி கொண்டு பனியன் முழுக்க பெட்ரோலை ஊற்றி நனைத்து கொண்டு வெளியில யாருக்கும் எதுவுமே தெரியாது, ரொம்ப நல்ல பிள்ளையா அமைதியா பாந்தமா அந்த இடத்துல இருந்து தன் உயிரை மாய்க்க போகிறோம். யாருக்கு எந்த ஒரு தகவலும் சொல்லலை, எந்த ஒரு அடையாளமும் இல்லை. அப்படி ஒரு நான் சாக போகிறேன் தெரிஞ்சும் ஒரு துளி அளவுக்கு கூட ஒரு பயம் இல்லை, ஒரு முகத்திலேயோ அல்லது பேச்சுல எந்த தடுமாற்றமும் இல்லை. அப்படி ஒரு மாவீரன் நமது தம்பி காவிரி செல்வன் விக்னேஷ். அவர் நாளைய நாள் 16ஆம் தேதி மரணம் அடைகிறார். அவருடைய நினைவேந்தலை போற்றி அவருக்கும் வீர வணக்கமாக கொய்த்து செந்தமிழர் பாசறை சார்பாக நடத்துவோம். அப்பவனுக்கும் வீர வணக்கம் அது தாயக விடுதலை போரில் உயிர் நீத்த தாய் தமிழ் உறவுகளுக்கும் இன பற்றாளர்களுக்கும் ஒரு நிமிடம் அகவாழ்க்கை பேசுவோம். வீர வணக்கம். நம் மொழி காக்க, நம் இனம் காக்க, நம் மண் காக்க, நம் மானம் காக்க, இன்னுயிர் ஈந்த மாவீரர்கள் அனைவருக்கும்